அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சிறப்புமிக்க ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். அதுலேயும் சிறப்புக்குரிய நாட்களை நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் அதிகமான இபாதத்தில் ஈடுபடுங்க. அதுலேயும் இந்த ஒரு சின்ன சூறாவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிறிய சூறா, குரான்லேயே வைத்து 3 வசனங்கள் கொண்ட சூறான்னு சொல்லலாம். இவ்வளோ சிறிய இந்த சூறாவை அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் சூறாக்களெல்லாம் சொன்னால் ஓதிடுறோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நம்ம ஓதுறதில்ல. ஆனால் இதை ஓதுறதுனால அர்த்தத்தோடு உணர்ந்து நமக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அல்லாஹ் கொடுக்குறான். எத்தனையோ விதமான தேவைகளை அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையவே திசை திருப்பி உயர்த்தி விடுகிறான். அதுலேயும் அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக நேரடியாக அடியார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கிறான். அந்த சூறா தான் வல்லஸ்ரீ சூறா. இதனுடைய அர்த்தத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அதை நினைவு வைத்து நீங்கள் ஓதுங்க. அதில் முதல் வசனம் என்னென்னா வல் அஸ்ரி. வல் அஸ்ரினா காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். அல்லாஹு இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான். அதுவும் ஒவ்வொரு சூறாவில் ஒவ்வொரு விஷயத்தின் மீது அல்லாஹு சத்தியம் செய்வான். நம்ம வத்தீனி சூறா பார்த்துருப்போம். அதில் தீன் அத்தி மரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஆரம்பிப்பான். அதே மாதிரி பார்க்கும்போது பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ் பண்ணியிருக்கான். இதில் பார்க்கும்போது காலத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் தான் காலத்தை படைத்திருக்கான். அதனால தான் ஒரு மனிதன் காலத்தை குறை சொல்கிறாங்க. இது என்ன இப்படி இருக்குது இந்த காலம், இது கோடை காலமாகட்டும், இல்லை மழை காலமாகட்டும், வெயில் காலமாகட்டும், எந்த சமயத்துலையுமே நம்ம காலத்தை பழிக்கிறதுங்கிறது அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அல்லாஹ் காலத்தை படைத்து அதை நீங்கள் பழிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட காலத்தின் மீதே நம்மளுடைய நேரம் காலம், அந்த நேரம் காலத்தின் மீதே அல்லாஹு சத்தியம் பண்ணி சொல்கிறான். இன்னல் இன்ஷானு லஃபீ ஹுஸ்ரு, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அதாவது அல்லாஹுவே சொல்லிட்டான், மனுஷன் எப்படி இருக்கான்னா நஷ்டமான நிலைமையில இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யார் நஷ்டமான நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா அடுத்த வசனத்தில் அல்லாஹு ஒரு சில கூட்டத்தை சொல்லி அவர்களை தவிர எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒரு சில கூட்டம் யாருன்னு பார்த்தா 3வது வசனத்தில் வருது, இல்லல்லதீன ஆமனோ வஅமிலு ஷாலி ஆத்தி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸப்ரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இல்லல்லதீன ஆமனுனா ஈமான் கொண்டவர்களை தவிர, அதே மாதிரி நற்செயல்களை செய்யக்கூடியவர்களை தவிர, யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து இபாதத் செய்கிறாங்களோ, இன்னும் அதுலேயும் ஒருத்தவங்க நல்லுபதேசம் செய்து பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ அவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ஒரு 4 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று ஈமான் கொண்டு இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், நற்செயல்கள் செய்திருக்கணும், அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொள்ள வேண்டும், 4வதாக பொறுமையாக இருக்கணும். இந்த 4 விஷயத்தை தவிர இந்த உலகத்தில் மற்றவங்க எல்லாருமே நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எனக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும், நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும், நான் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், தீனுடைய விஷயத்துலேயும் நான் சிறந்திருக்கணும், துன்யாவுடைய விஷயத்துலையும் நான் சிறந்திருக்கணும்னு நம்ம சொல்கிறோமே, எல்லாத்துலேயும் வெற்றி வேணும்னா அல்லாஹ் சொல்கிறான் இந்த 4 விஷயம் செய்கிறவங்க தான் எல்லாத்துலேயும் வெற்றியோடு இருப்பாங்க. யார் இந்த 4 விஷயத்தை செய்யலையோ அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்காங்க இந்த 4ஐயும் செய்கிறவங்கள தவறேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சூறாவை நம்ம ஓதக்கூடிய நேரத்தில் இதுலேருந்து படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த 4 விஷயத்தை. இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். சூறாவை ஓதுனா மட்டும் போதாது, அதை அர்த்தம் உணரும் போது தான் அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதை தெரிஞ்சதை நம்ம என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். அப்போ இந்த 4 விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வித வெற்றியும் கிடைக்கும். அது இம்மையோ இல்லை மறுமையோ எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தின் செல்வங்களை காலடியில் கொண்டு சேர்ப்பான். அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இந்த 4ம். என்னென்ன விஷயம்? 1 ஈமான் கொள்வது, அல்லாஹின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கிறது. 2வது நல்ல அமல்கள் செய்வது, அதுதான் நற்செயல்கள். நற்செயல்கள் அப்படிங்கிறது இபாதத்துக்கும் பொருந்தும், செயலால் செய்யக்கூடிய நன்மையான காரியத்துக்கும் பொருந்தும். அதனால் நீங்கள் பிறருக்கு உதவுவதும் நற்செயல்கள் தான். அதனால் 2வது விஷயம் நற்செயல்கள் செய்வது. 3வது என்னது? ஒருவருக்கொருவர் உபதேசிப்பது, அதாவது நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு நாம் உபதேசித்து கொடுப்பது. 4வது என்னது? பொறுமையோடு இருப்பது. எல்லாத்தையும் பண்ணிடுவோம், ஆனால் பொறுமை இழந்துருவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பொறுமையோடு இருக்கிறது அப்படிங்கிறான் அல்லாஹும். அப்போ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வித வெற்றியையும் கொடுப்பான். இதை தான் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் படிப்பினையாக எல்லாருக்கும் கூறுகிறான். இதை நீங்கள் 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.